இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஐடியா நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூளி. இந்த தேங்காய் பூளி செய்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவும் செய்யாமல் இல்லை ஃபுல்லாக கோதுமை மாவும் செய்யாமல் 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு இந்த ரேஷியோவில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரப்பர் மாதிரி இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. அதே மாதிரி இந்த பூரணம் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு சூடாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு 10 செகண்ட் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூடாக இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வெல்லம் போடும்போது 1 கப் நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 3/4 கப் வெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணால் சூப்பராக வரும். ஃபுல் வீடியோ லிங்க் தமிழ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.